துபாயினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டினுடைய மற்றும் ஒரு எண்ணெய் கிடங்கு குறிவச்சு ஈரான் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. 5E-2D அப்படிங்கிற விமானங்களை களமிறக்கி இருக்காங்க. இந்த யுத்தம் சம்பந்தமா ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான செர்ஜி லாரோவ் ஆபரேஷன் ட்ரூ ப்ரோமிஸின் 57வது அலை தாக்குதல்ல கத்தாரினுடைய அல் உதைத் பேஸுக்கு செம்மையா ஈரான் அடிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார் இந்த நாடுகள்ல அமெரிக்காவினுடைய கம்பெனிஸ் அல்லது அமெரிக்காவினுடைய இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை ஈரான் வெளியிட்டு இருக்காங்க. 5 ஐசிஸ் தீவிரவாதிகளோட சம்பந்தப்பட்ட முக்கியமானவர்களை ஹமாஸ் இன்னைக்கு அடிச்சு தூக்கி இருக்காங்க. 2003ஆம் ஆண்டு என்ன இன்வெஷன் அமெரிக்கா செஞ்சது, இப்ப அமெரிக்காவை ஈராக்குக்குள்ள இருந்து ஈராக்கிய மக்கள் அடிச்சு விரட்டுறத பார்க்கும் பொழுது அலி லாரிஜானி கொல்லப்பட்டுட்டார் அப்படிங்கிற செய்தியை இஸ்ரேல் கிட்டத்தட்ட உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னர் சர்வதேச பாலஸ்தீனிய தினத்தில் தெஹரானினுடைய வீதிகளில் சாதாரணமாக வந்து கொண்டிருந்தார். அப்பவே எப்படியாவது நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்காங்க. ஏனென்றால் இவர்தான் இஸ்ரேலினுடைய சகல இலக்குகளாக இருக்கலாம், மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்காவினுடைய சகல இலக்குகளாக இருக்கலாம், இவர்தான் தீர்மானிச்சு கொண்டிருக்கார். இவரை எப்படியாவது படுகொலை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேற்று இரவு இவருக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர் கொல்லப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் அலி லாரிஜானியினுடைய எக்ஸ் தளத்தில் இருந்து அவர் கைப்பாடு எழுதின ஒரு கடிதம் ஒன்றை ஜஸ்ட் அவர் கொல்லப்பட்டுட்டார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 5-6 மணி நேரங்களுக்கு பின்னர் அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா அந்த லெட்டரை நீங்க இதுல பார்க்கலாம். இதுதான் அலி லாரிஜானி கைப்பாடு எழுதின லெட்டராக இருக்கு. ஈரிஸ் டெனா அப்படிங்கிற கப்பல் இலங்கை கருகில சர்வதேச கடற்பரப்புல அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலால தாக்குதலுக்குள்ளாகி இருந்துச்சு. இந்த கப்பல்ல பயணிச்சவங்களுடைய இறுதி நிகழ்வுகளுக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் இந்த லெட்டரை அலி லாரிஜானி எழுதியிருக்கார். ஈரானிய ராணுவத்தினுடைய வரலாற்றில் உங்களினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆகவே உங்களினுடைய இறுதி நிகழ்வு நமது இராணுவத்திற்கு மேலும் வலுவூட்டும் விதமாகத்தான் அமையும் அப்படிங்கிறதையும் அவர் இதில் சொல்லியிருக்கார். அதாவது இந்த கடிதத்தை அவர் வெளியிட்டது நூடாக இவர் உயிரோடு தான் இருக்கார். 80% மேற்பட்ட அமெரிக்காவினுடைய ரேடார் சிஸ்டங்களை ஈரான் மத்திய கிழக்கில் அழிச்சிருக்காங்க. இந்த காரணத்தால் இப்போ அமெரிக்கா 5E-2D அப்படிங்கிற விமானங்களை களமிறக்கி இருக்காங்க. இந்த விமானங்களை பொறுத்த வரைக்கும் எனி டைம் வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்குள்ள முன்கூட்டிய எச்சரிக்கைகளை கீழே இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு வழங்கும். அதாவது இந்த விமானங்களை நீங்க இதில் பார்க்கலாம். எல்லா விமானங்களையும் விட இந்த விமானம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த விமானத்தின் மேலே பூட்டப்பட்டு இருக்கிறது தான் அதனுடைய ரேடார் சிக்னல்களை எடுத்து மிசைல் ஒன்று வருதா, ஆமா மிசைல் ஒன்று வருது, டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இந்த விமானத்தோட சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வழியால மிசைல் வந்து கொண்டிருக்கு, இந்த வழியால நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய மிசைலை அனுப்பி அதை முறியடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் அனுப்புற at the same அவங்க அளிச்ச ரேடார் சிஸ்டம் என்ன வேலையை செய்யுமோ அதைத்தான் இந்த சிஸ்டமும் செய்யும். இதே நேரங்களில் ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இஸ்ரேலுக்கு எதிராக செலுத்தப்படுற மிசைல்களை தடுக்கிற ஒரு முக்கிய நிலையமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் மிக முக்கியமான அடிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சொல்லுவாங்களே அடிமைகளுக்குள்ள நான் தான் பெரிய அடிமை, நான் தான் பெரிய அடிமை அப்படின்னு சொல்ற மாதிரி சில வேலைகளை அடிமைகள் நிறைய பேர் இருக்கிற இடங்கள்ல சில அடிமைகள் வேலை பார்க்க தெரியுமா. அப்படி சவுதி அரேபியாவா பெரிய அடிமை, ஜோர்டானா பெரிய அடிமை, சாரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸா பெரிய அடிமை, இல்லாட்டி ஜோர்டானா பெரிய அடிமை அப்படிங்கிற மாதிரி 2ஆம் கிங் அப்துல்லா அப்படிங்கிறவர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போய் MBZ அப்படிங்கிற இன்னொரு மிகப்பெரிய அடிமையான முகமது பின் ஜயட் அல் நஹியான சந்திச்சிருக்கார். சந்திச்சதை தொடர்ந்து இப்போ இவர் கத்தாருக்கு வந்திருக்கார். கத்தாரினுடைய மன்னரை இவர் இப்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரங்களில் ஃபுஜைரா துறைமுகம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அந்த துறைமுகத்தில் இருக்கிற எண்ணெய் கிடங்கு குறி வச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. பெரிய அளவுல தீப்பரவல் ஏற்பட்டு இருக்கு. அதாவது இப்ப ஒரு துறைமுகத்தில் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெய் கிணறுகளுக்கு அடிச்சாலே போதும் அந்த துறைமுகம் அடுத்தது இயங்காது. அதன் அடிப்படையில் இந்த எண்ணெய் கிணறுகளுக்கு இப்ப ஈரான் தொடர்ச்சியாக அடிச்சு கொண்டிருக்காங்க. இதன் காரணத்தால் இப்ப ஃபுஜைரா துறைமுகம் உள்ளிட்ட யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய சகல துறைமுகங்களும் இப்ப எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாம இருக்கு அப்படிங்கறத தான் இது நமக்கு தெளிவா
குறிப்பிட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இது இப்படி இருக்கக்குள்ள அடுத்து வந்து இந்த யுத்தம் சம்பந்தமா ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான செர்ஜி லாரோவ் முக்கியமான கருத்தொன்றை வெளியிட்டு இருக்கார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அண்ட் அவருடைய வைஃப் அவருடைய இடத்துக்கே போய் தூக்கிட்டு வந்த மாதிரி ஒரே நாள்ல அந்த யுத்தத்தை முடிச்சு வெனிசுவேலாவை கம்ப்ளீட்டா, இப்ப அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல் இருக்கு வெனிசுவேலாவை கம்ப்ளீட்டா கைப்பற்றின மாதிரி ஈரானையும் ஒரே நாள்ல கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லித்தான் அமெரிக்கா பிளான் பண்ணியிருந்தாங்க, இஸ்ரேலும் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாருமே உணர்ந்து கொண்டிருப்பாங்க, இந்த 18வது நாள்ல நாம எவ்வளவு பெரிய மிஸ்டேக்கை விட்டுட்டோம், எவ்வளவு பெரிய தவறை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப அமெரிக்கா ஏங்கிக் கொண்டிருக்கிற நிலைமைகள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் செர்ஜி லாரோவ் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கார். இதே நேரங்களில் வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி இந்த யுத்தம் ஆரம்பிச்ச ஒரு 2-3 நாளையில அமெரிக்கா சொல்லி இருந்தாங்க, ஈரான் வந்து நிபந்தனையற்ற சரணடைதல் அடையணும், அமெரிக்காவுக்கிட்ட நாங்க சொல்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த யுத்தத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருந்தாங்க. அதே அமெரிக்கா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹொர்மஸ் ஜலசந்தியினுடைய நிலைமையை மீட்டெடுக்கிறதுக்கு உலக நாடுகளுக்கிட்ட, அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கிட்ட இப்ப கெஞ்சி கொண்டிருக்காங்க, எதிரிகளுக்கிட்டையும் அவங்க இப்ப கெஞ்சி கொண்டிருக்காங்க. அதாவது நேற்று ட்ரம்ப் கூட சொல்லியிருக்கார், இந்த ஹொர்மஸ் ஜலசந்தியூடாக 1% குறைவான எண்ணெய் தான் அமெரிக்காவுக்கு வந்து கொண்டிருக்கு, இதால் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பாதிப்போ கிடையாது. 90% மேற்பட்ட கச்சா எண்ணெய் சைனா பெற்றுக் கொண்டிருக்கு, 90% மேற்பட்ட கச்சா எண்ணெய் சவுத் கொரியா பெற்றுக் கொண்டிருக்கு, 80% மேற்பட்ட கச்சா எண்ணெய் ஜப்பான் பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த நாடுகள் எல்லாமே வந்தா மட்டும்தான் ஐரோப்பிய நாடுகள் எல்என்ஜி அப்படிங்கிற இயற்கை எரிவாயுகளை 50% மேல பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போராட வரணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்லி இருந்தார். இதைத்தான் அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருக்கார். ட்ரம்ப் எல்லார காலையை முழுந்து கெஞ்சி கொண்டு இருக்கார், இதை விட கேவலமான ஒரு நிலைமை அமெரிக்காவுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருக்கார். ஈரானினுடைய ஜனாதிபதி டாக்டர் பெஷஸ்கியன் என்ன சொல்லி இருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் முக்கியமான சில கருத்துக்களை சொல்லி இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, அண்டை நாடுகளோட தொடர்ச்சியான ஒரு நல்லுறவு பேன்றதுக்கு தான் ஈரான் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கு. அது சீர்குலைக்கும் வண்ணம் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு தங்களுடைய தளங்களை கொடுத்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்ய வைக்க வேண்டாம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக நாங்க உங்களுக்கு அடிச்சு கொண்டே இருப்போம். இதே நேரங்களில் வந்து காத்தமல் அன்பியா ஈரானினுடைய ராணுவ பிரிவினுடைய ஊடக பேச்சாளரான இப்ராஹிம் ஜுல்ஃபிகாரை முக்கியமான கருத்தொன்றை வெளியிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, போரின் முடிவுகள் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி அவருடைய ட்வீட்கள்ல இருந்து தீர்மானிக்க முடியாது, களத்துல தான் போரின் முடிவுகளை தீர்மானிக்கணும், நீங்களும் உங்கள் படைகளும் நெருங்க முடியாத அந்த இடம் தான் போரின் முடிவை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் ஜுல்ஃபிகாரை சொல்லி இருக்கார். நீங்களும் உங்களோட படைகள் நெருங்க முடியாத இடம் அப்படின்னு சொன்னா எது இடம்? ஹொர்மஸ் ஜலசந்தி தாங்க. எபிக் ஃபியூரி அப்படிங்கிற அமைப்புல தான் யுத்தத்துக்கு அமெரிக்கா பேர் வச்சிருக்காங்க. எபிக் ஃபியூரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். பெரும் கோபம், அதாவது வரலாறு காணாத கோபம் அப்படிங்கிறது தான் இந்த எபிக் ஃபியூரிக்கு அர்த்தமாகும். எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறதுக்கு பதிலா எபிக் ஃபியர் அப்படின்னு சொல்லி நீங்க பேர் வச்சிருக்கலாம். எபிக் ஃபியர் அப்படின்னு சொன்னா வரலாறு காணாத பயம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேரை நீங்க மாத்தலாமே. அடுத்தது நம்ம தாக்குதல்களின் பக்கம் போகலாம். துபாயினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டினுடைய மற்றும் ஒரு எண்ணெய் கிடங்கு குறிவச்சு ஈரான் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். துபாயினுடைய சர்வதேச விமான நிலையத்தினுடைய எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. வரலாறு காணாத அடிய துபாய் வாங்கி கொண்டிருக்காங்க. இதனூடாக நிறைய விமானங்கள் தடைப்பட்டிருந்த போதிலும் சில முக்கியமான விமானங்களை தொடர்ச்சியாக துபாய் அவங்களுடைய மத்த ஏர்போர்ட்டுகளுக்கு மாற்றி இயக்கி கொண்டு வராங்க. இதனை தொடர்ந்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய தொழில்நுட்ப சைபர் மையங்கள் மற்றும் ரஃபேல் ஆயுத உற்பத்தி நிலையங்களை குறிவச்சும் ஈரான் 56வது அலை தாக்குதலை செஞ்சிருக்காங்க. இதே நேரத்தில் ஆபரேஷன் ட்ரூ ப்ரோமிஸின் 57வது அலை தாக்குதல்ல கத்தாரினுடைய அல் உதைத் பேஸுக்கு செம்மையா ஈரான் அடிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல அல் உதைத் பேஸ்ல முக்கியமான இடங்கள் நேரடியாக தாக்குதல் நடந்திருக்கு. இதே 57வது அலை தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இஸ்ரேலினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை குறிவச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. கைபர் ஷெக்கான்
இமாத் மற்றும் கதிர் அப்படிங்கிற மிசைல்களை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க. முக்கியமான ஒரு அறிவித்தல், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார் இந்த நாடுகளில் அமெரிக்காவினுடைய கம்பெனிஸ் அல்லது அமெரிக்காவினுடைய இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை ஈரான் வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்க, அமெரிக்காவினுடைய கம்பெனிஸுக்கு பக்கத்தில் வேலை செய்யறவங்க, அமெரிக்கர்களுக்கு கூட இருக்கிறவங்க, அமெரிக்கர்களுடைய இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே உடனடி வெளியிறங்குங்க, ஈரான் தாக்குதல் செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஒன்றை ஈரான் வெளியிட்டு இருக்காங்க. இது இப்படி இருக்கக்குள்ள ஹமாஸ் ஒரு முக்கியமான தாக்குதல் ஒன்றை காசாவுக்குள்ள செஞ்சிருக்காங்க. 5 ஐசிஸ் தீவிரவாதிகளோட சம்பந்தப்பட்ட முக்கியமானவர்களை ஹமாஸ் இன்னைக்கு அடிச்சு தூக்கி இருக்காங்க. அதாவது ஹமாஸ் வந்து இப்போ ஒரு புது படைப்பிரிவை ஆரம்பிச்சிருக்காங்களாம், ஏரோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த படைப்பிரிவினுடைய முக்கியமான நோக்கம் காசாவுக்குள்ளே இஸ்ரேலால வளர்க்கப்பட்டவர்களுடைய செல்ல நாய்க்குட்டிகள் இருக்குந்தானே, அவைகள் வந்து ஹமாஸுக்கு எதிரான, காசாவுக்கு எதிரான, பாலஸ்தீனிய மண்ணுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க காசாவுக்குள்ள. அவங்களை கண்டறிஞ்சு அவங்களை போட்டு தள்ளுறதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கு. ஏரோ ஃபோர்ஸஸ் தான் இந்த 5 ஐசிஸ் தீவிரவாதிகளை காசாவுக்குள்ள படுகொலை செஞ்சிருக்காங்க. இது எப்படி இருக்கவங்க அடுத்து வந்து ஈராக்கிய படைக்குழுக்கள், நம்ம நேரத்தோட சொன்னதாங்க, ஈராக்கிய படைக்குழுக்கள் இந்த யுத்தத்தில் மிக முக்கியமான பங்கு வகிப்பாங்க. ஈராக் முழுவதிலேயுமே இருக்கிற ஈராக்கிய படைக்குழுக்கள் அப்படிங்கிறத விட ஈராக் முழுவதும் ஈராக்கிய மக்கள் ஒன்றிணைந்து ஈரானுக்கு ஆதரவாக தொடர்ச்சியான பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. வரலாறு காணாத அடியே ஈராக்குக்குள்ள அமெரிக்கா வாங்கி கொண்டிருக்காங்க. 2003ஆம் ஆண்டு என்ன இன்வெஷன் அமெரிக்கா செஞ்சது, இப்ப அமெரிக்காவை ஈராக்குக்குள்ள இருந்து ஈராக்கிய மக்கள் அடிச்சு விரட்டுறத பார்க்கும் பொழுது அப்பே கோபம் இப்ப வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பக்தாத்ல யுஎஸ் தூதரகத்துக்கு அடிச்சிருக்காங்க. ஜோர்டான்ல இருக்கிற பிரின்ஸ் ஹொசைன் ஏர்பேஸை குறி வச்சு கமிகாஸ் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த ஏர்பேஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸால நடாத்தப்பட்டு கொண்டு வர ஒரு ஏர்பேஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்டோட சேர்ந்து இருக்கிற பக்தாத்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய விக்டோரியா ஏர்பேஸை குறி வச்சும் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த தாக்குதல்களின் போது அமெரிக்காவினுடைய சீரம் அப்படிங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈராக்கிய படைக்குழுக்களினுடைய ட்ரோன்களுக்கு எதிராக தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்கு. இருந்த போதிலேயும் இந்த தாக்குதல்களை மீறி அமெரிக்காவினுடைய பேசஸ் தாக்கப்பட்டிருக்கு. ஹெஸ்புல்லாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 100 ராக்கெட், சும்மா நார்மல் ராக்கெட் தான் அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெஸ்புல்லாக்கள் க்ரூஸ் மிசைல் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கு நஹாரியா பிரதேசம் இஸ்ரேலினுடையது பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. வந்து இஸ்ரேலினுடைய நஹாரியா பிரதேசத்தில் ஹெஸ்புல்லாக்களினுடைய ராக்கெட் விழுந்து அந்த இடமே மொத்தமாக பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. டெல் அவீவின் தெற்கே உள்ள இஸ்ரேலிய பால் மாச்சிம் அப்படிங்கிற ஆயுத உற்பத்தி நிலையமும் அதனோடு சேர்ந்து அவங்களுடைய ஏர்பேஸை குறி வச்சும் ஹெஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள 10க்கு மேற்பட்ட மெர்கவா டேங்க்ஸை குறி வச்சும் இஸ்ரேல் லெபனான் போர்டர்ல இவங்க தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஈராக்கிய படைக்குழுக்களாக இருக்கலாம், ஹெஸ்புல்லாக்களாக இருக்கலாம், ஈரானினுடைய நேரடி தாக்குதலாக இருக்கலாம். தொடர்ச்சியாக பிராந்தியம் முழுவதுமே ஒரு யுத்த சூழலுக்குள்ள இருந்து கொண்டு வருகிறது. இன்றைய நாள்ல 18வது நாள்ல என்னவெல்லாம் முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கேன், இந்த யுத்தம் எப்ப முடிவடையும், இந்த யுத்தத்தினுடைய முடிவு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நாளைய வீடியோல நம்ம இது சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.